ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஈஸியாக நம்ம ஷர்ட் எப்படி அயர்ன் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அவசரமாக வெளியில் கிளம்பும்போது ஷர்ட் அயர்ன் பண்ணாமல் இருக்கும். அந்த டைமு குயிக்காக எப்படி அயர்ன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நான் இந்த காலர் தான் அயர்ன் பண்ண போகிறேன். அதை ஃபஸ்ட்டு அயர்ன் பண்ணிக்கலாம். நான் நியூ ஷர்ட்லாம் எடுத்து அயர்ன் பண்ணலை, ஓல்டு ஷர்ட்டு தான் ஒன்று எடுத்து அயர்ன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நம்ம ஷர்ட்டில் எல்லா பட்டனையும் மாட்டி வச்சுக்கலாம். அது நம்மளுக்கு அயர்ன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அது நான் எப்போதுமே இந்த மெத்தடில் தான் அயர்ன் பண்ணுவேன். அதனால் நான் ஃபஸ்ட்டு எல்லா பட்டனையும் நம்ம மாட்டி வச்சுக்கலாம். அப்புறம் ஹேண்டை தான் ஃபஸ்ட் நான் அயர்ன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு காலரை பண்ணோம், ரெண்டாவது ஹேண்ட் பண்ணுறோம். ஹேண்டை முடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒன் ஹேண்டை அயர்ன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அனதர் சைடில் இருக்கிற இன்னொரு ஹேண்டையும் நான் அயர்ன் பண்ணுறேன். என்னால் ஃபுல் வியூவில் காமிக்க முடியல, ஏன்னா ஒன் ஹேண்டில் நான் கேமரா வச்சுட்டு ஒரு ஹேண்டில் அயர்ன் பண்ணி காமிக்கிறேன். அதனால் ஒவ்வொரு பார்ட்டாக தான் என்னால் காமிக்க முடியும். ஃபுல் வியூவை என்னால் காமிக்க முடியாது. இப்போது ஷர்ட்டை பேக் சைடு திருப்பி போட்டுக்கோங்க. நம்ம பேக் சைடு தான் அயர்ன் பண்ண போகிறோம், ஏன்னா ஃப்ரண்டில் அயர்ன் பண்ண மாட்டோம். நம்ம ஃபோல்டிங் பண்ணும்போது ஃப்ரண்டில் தன்னாலே ஆட்டோமேட்டிக்காக அயர்ன் பண்ணுற மாதிரி வந்துடும். அதனால் நம்ம பேக் சைடு மட்டும் இப்போ அயர்ன் பண்ணிக்கலாம். நடு சென்டரில் அயர்ன் பண்ணும்போது பார்த்து பண்ணணும், ஏன்னா நம்ம அங்கே பட்டன்ஸ்லாம் மாட்டியிருப்போம். நெக்ஸ்ட்டு நம்ம ஷர்ட்டை எடுத்து இந்த சைடு ஃபோல்ட் பண்ணிக்கலாம், ஏன்னா நம்ம மடிப்போம்ல, அந்த மாதிரியே ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம இந்த சைடு மடிக்கிறோம், ஏன்னா இந்த சைடு மடிக்கிறதுனால ஃப்ரண்ட் சைடு அயர்ன் ஆகிடும். அதை நம்ம தனியாக அயர்ன் பண்ண வேண்டியதில்லை. அப்புறம் இன்னொரு சைடையும் அதில் மடித்து போட்டுக்கலாம். மடித்து போட்டுட்டு அதை அயர்ன் பண்ணி எடுத்துடலாம். இன்னொரு சைடையும் அயர்ன் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஷர்ட்டை இப்படி மேல் பக்கமாக மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு இப்போ இந்த சைடு அயர்ன் பண்ண போகிறோம். அப்படி பண்ணுறதுனால நம்ம ஃப்ரண்ட் சைடு எல்லா பக்கத்தையுமே கவர் பண்ணிடலாம். சென்டரில் பட்டன் இருக்கிறதுனால நான் ஒவ்வொரு சைடாக அயர்ன் பண்ணிக்கிறேன், ஏன்னா அதிக ஹீட்டு பட்டன் மேலே பட்டுதுன்னா அது சீக்கிரமாக உடஞ்சிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம ஃபுல்லாக மடித்தாச்சு. மடிச்சுட்டு காலோட சேர்த்து வச்சு இந்த ரெண்டு சைடையும் அயர்ன் பண்ணிக்கலாம். அப்படி அயர்ன் பண்ணோன்னா ஃப்ரண்ட் சைடு ஃபுல்லாமே கவர் ஆயிரும். நம்ம ஃபுல்லாக ஒரு ஷர்ட்டை அயர்ன் பண்ணி ஃபினிஷ் பண்ணியாச்சு. ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். நீங்கள் பிகினர்ஸ் யாருக்காவது அயர்ன் பண்ண தெரியலன்னா இதை பார்த்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் அயர்ன் பண்ணிடலாம். இன்னும் நிறைய ஷர்ட் அயர்ன் பண்ணியிருக்கேன். பிஃபோர் ஆஃப்டர் பிக்சர் ஆட் பண்ணியிருக்கேன், நீங்கள் பாருங்கள். இது அயர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருக்குது மடித்து வச்ச ஷர்ட்டு, இதுக்கப்புறம் அயர்ன் பண்ணதுக்கப்புறம் மடித்து வச்சுருக்க ஷர்ட்டு எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா நீட்டாக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.